வணக்கம் நண்பர்களே, ஆயக்கலைகள் ஏகே 64 சேனல்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது திருக்க கருவாடு குழம்பு. ரொம்ப ஹெல்த்தியான இந்த கருவாடு குழம்பை வாங்க எப்படி பண்றதுன்னு போய் பார்க்கலாம். வாங்க இப்போ திருக்க கருவாடு குழம்பு பண்ண என்னென்ன தேவையான பொருட்கள்னு பார்த்துடலாம். இதுதான் இந்த திருக்க கருவாடு. திருக்க மீன் வாங்கினதுக்கு அப்புறமா நல்லெண்ணெய், உப்பு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள்லாம் நம்ம போட்டு நல்லா 4 நாள் வெயிலில் காய வச்சுட்டு அப்புறமா நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஃப்ரிட்ஜ்லேருந்து வெளியில் எடுத்ததுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி இந்த பெரிய பீஸே நீங்கள் ஊற போட்டால் தான் அதை கட் பண்ண முடியும். ரொம்ப ஹார்டாக இருக்கும். ஊற போட்டுட்டு அதுக்கப்புறமா சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து நான் ஒரு 10 சின்ன வெங்காயம் நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். கருவேப்பிலை, ஒரு தக்காளி, ஒரு முழு பூண்டு உரிச்சு வச்சுருக்கேன். ஒரு 10 பல் பூண்டு இருக்கும். அப்புறம் ஒரு அரை கப் தேங்காய், அதில் வந்து கொஞ்சோண்டு சோம்பு, ஒரு 4 பூண்டு பல் வச்சுருக்கேன். ஒரு லெமன் சைஸ் புளி வந்து ஊற வச்சுருக்கேன் 15 மினிட்ஸ் முன்னாடியே. ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், அரை டீஸ்பூன் வந்து மஞ்சத்தூள். அப்புறம் இந்த திருக்க கருவாடு வந்து ரொம்ப ஹெல்த்தி. யாருக்கெல்லாம்னா பாலூட்டும் தாய்மார்களுக்கு ரொம்ப ஹெல்த்தி. பால் நல்லா ஊறும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் ஹீமோக்ளோபின் கண்டென்ட் வந்து அதிகரிக்கிறதுக்கும் இந்த கருவாடு வந்து நல்லது. நல்லா டேஸ்டாகவும் இருக்கும். கொஞ்சம் ஹார்டாக இருக்கும், ஆனால் நல்லா டேஸ்டாக இருக்கும். இப்போ நான் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல் நல்லெண்ணெய், செக்கு நல்லெண்ணெய் தான் சேர்த்துக்கிறேன். நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். கருவாட்டு குழம்புக்கு நல்லெண்ணெய் சேர்த்தா நல்லா இருக்குங்கிறனால இங்கே நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். அதோட ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு, அரை டேபிள் ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கிறேன். அப்புறம் கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கிறேன். தாளிக்கிறதுக்கு சோம்பு, வெந்தயம், கடுகு சேர்த்துருக்கோம் நம்ம. இப்போ வந்து நம்மளுக்கு சோம்பு, வெந்தயம், கடுகுலாம் நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம நறுக்கி எடுத்து வச்சிருக்க சின்ன வெங்காயத்தை வந்து அதோட சேர்க்க போகிறோம். சின்ன வெங்காயமும் கருவேப்பிலையும் நான் அதோட சேர்த்துட்டேன். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம உரிச்சு எடுத்து வச்சிருக்க ஒரு 10 பல்லு பூண்டு அதோட சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கலாம். அதில் நம்ம நறுக்கி எடுத்து வச்சிருக்க ஒரு தக்காளியும் சேர்த்தாச்சு. இப்போ நம்ம சின்ன சின்ன பீசஸாக நறுக்கி வச்சிருக்க திருக்க கருவாடையும் இதோட சேர்த்துடலாம். இது ரொம்ப ஹார்டாக இருக்கும். மற்ற கருவாடு மாதிரி நம்ம லாஸ்ட்டாக சேர்க்க முடியாது. அதனால இதையும் நம்ம நல்லா எண்ணெயில் வதக்கிக்கணும். நீங்கள் திருக்க மீன் வாங்கி குழம்பு வச்சாலும் இதே மாதிரி தான் நம்ம லாஸ்ட்டாக எல்லா குழம்புக்கும் மீன் சேர்க்குற மாதிரி போடாமல் இதையும் நல்லா வதக்கி தான் நம்ம சேர்க்கணும். அது கொஞ்சம் நல்லா எண்ணெயில் வதங்கட்டும். நல்லா எண்ணெயில் வந்து அந்த கருவாடு வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம வந்து எடுத்து வச்சிருக்க மசாலா ஜாமான்லாம் சேர்த்துக்கலாம். அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், ஒரு 1.25 டேபிள் ஸ்பூன் போல் மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ அந்த மசாலா கரைஞ்சிடாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். தேவையான உப்பு சேர்த்துருக்கேன். உப்பு வந்து நீங்கள் இதில் ரொம்ப சேர்க்கக்கூடாது. ஏன்னா நம்ம ஏற்கனவே அதை காய வச்சப்போ நம்ம உப்பு சேர்த்துருக்கோம். ஸோ நம்ம பொரியலுக்கெலாம் சேர்க்குறப்ப கொஞ்சமாக உப்பு சேர்ப்போம்ல, அந்த மாதிரி சேர்த்துக்கிட்டா நம்ம போதும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மசாலா கறியாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஃபஸ்ட்டு வதக்கி விட்டுக்கலாம். இந்த மசாலா ஜாமானோட பச்சை வாடையெல்லாம் நல்லா போகட்டும். போனதுக்கப்புறமா நம்ம புளி தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ நம்ம மசாலா ஜாமான பச்சை வாடை போயிருக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம கரைச்சி எடுத்து வச்சிருக்க புளி தண்ணியை அதோட சேர்த்துக்கலாம்.
இப்போ நல்லா கொதி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்க தேங்காய் வந்து ஒரு 1/2 கப் தேங்காய், அதில் சோம்பு 4 பல்லு பூண்டு சேர்த்து நான் அரைச்சி வச்சுருக்கேன். அதையும் இதோடு சேர்த்துட்றேன். தேங்காய் வந்து நீங்கள் சேர்க்காமையும் செய்யலாம். காரம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த கருவாட்டு குழம்பு வந்து தேங்காய் சேர்க்காமையும் பண்ணலாம். இல்லைன்னா கொஞ்சமாக தேங்காய் சேர்த்தும் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். தேங்காய் வந்து நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா இந்த மாதிரி திக்காக வந்ததுக்கு அப்புறமா நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். நம்ம திருக்க கருவாடு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. என்ன நண்பர்களே, வீடியோ பார்த்துருந்தீங்களா? உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த திருக்க கருவாடு ரொம்ப ஹெல்த்தி. நானும் முன்னாடி சின்ன வயசுல இந்த கருவாட்டு குழம்பு மீன் குழம்பு சுத்தமாக சாப்பிடவே மாட்டேன். எனக்கு என் பையன் பிறந்ததுக்கப்புறமா நான் பிறந்ததுக்கப்புறம் தான் நான் இந்த கருவாட்டு குழம்பே சாப்பிட ஆரம்பித்தேன். போக போக எனக்கு இந்த கருவாட்டு குழம்பு ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. இந்த கருவாட்டு குழம்போட நீங்கள் ஒரு அவிச்ச முட்டை வச்சு சாப்பிட்டீங்கன்னா உண்மையிலே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாலூட்டும் தாய்மார்களுக்கு ரொம்ப நல்லது. அவங்களாம் கண்டிப்பாக சாப்பிடுங்க. ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். நம்ம ஹீமோக்ளோபின் கண்டென்ட்டும் அதிகரிக்கும். மறக்காம இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த திருக்க கருவாட்டு குழம்பு செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் அண்ட் ஃபீட்பேக்கை எங்களுக்கு சொல்லுங்கள். மறக்காம நம்ம சேனலுக்கு லைக், கமெண்ட், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நன்றி. சமைத்து சுவைத்து மகிழுங்கள்.